இந்த வேதங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒன்று நீங்கள் வந்து சொன்னீங்க, சான்ஸ்கிரிட் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, பிறகு தமிழ்னு ஒன்று சொன்னீங்க, பிறகு பிராகிருதம் அப்படின்னு வேற ஒன்று சொன்னீங்க. ஸோ லாங்குவேஜ்லேயே பிராச்சீனமாகவே நம்ம வந்து வேறு வேறு லாங்குவேஜ் பார்க்குறோம். வேதங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அது வந்து செவி வழியாகவே வந்ததுனால ஸ்ருதின்னு பேர், காதால கேளு அப்படின்னு. ஸோ காதால கேளுனாலே ரொம்ப காலத்துக்கு அதுக்கு லிபியில் அதை எழுத்தில் கொண்டு வரப்படலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். வந்து ஒருத்தர் சொல்ல 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 எடுத்துட்டு நான் எழுதி உங்களுக்கு சொல்லித்தரேன், நான் சொல்கிறேன், நீ கூடவே உட்காந்து படிச்சுக்கோ, அப்போ டெய்லி வந்து மனனம் பண்ணு, சந்தை சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கோம். அப்போ இது வந்து இது என்ன லாங்குவேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம வந்து அப்போ இது வந்து வேதங்கள் அப்படிங்கிறது பின்னாடி வந்த உபநிஷங்கள் வந்து நம்ம வந்துச்சு. அது பின்னாடி அதை நான் எல்லா எழுத்துலையுமே எழுதிட முடியும். இப்போ நான் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நான் இப்போ தமிழ்லேயே எழுதிடுறேன், வந்து அதே வார்த்தையை கொண்டு வந்துடுறேன். தெலுங்குலேயும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கொண்டு வந்துடலாம். அது வந்து அதை வந்து தேவையான 4-5 எழுத்துக்கள் வந்து திரிசொற்களை உள்ள சேர்த்து வச்சுட்டு நான் எழுதிக்கலாம். அந்த ச ஜஹ அது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு திசைச்சொற்களை உள்ள வந்து எழுத்துட்டு கொண்டு முடிஞ்சு வச்சுக்கிறது. ஆனால் அது ஆக்சுவலாக ஒரிஜினல் அது என்ன லாங்குவேஜில் இருந்தது, அது வந்து சான்ஸ்கிரிட் அப்படின்னு சொல்லணுமா? ஏன்னா இப்போ இந்த தேவ பாஷை, மனுஷ பாஷை, அந்த சண்டையெல்லாம் வேறு ஒரு ஓடின்னு இருக்கும். இல்லை அது பிராகிருதம்னு சொல்லணுமா? அது என்ன லாங்குவேஜ்? இல்லாட்டி இஸ் தேர் எனி லாங்குவேஜ்? அது இப்படி பிரணவாகாரம் மாதிரியே அது லாங்குவேஜ் கிடையாது, அது வந்து சப்தங்களின் தொகுப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லும்போது சொன்னீங்க அந்த வேதங்களை வந்து அவன் எப்படி உச்சரிக்கிறாங்கிறது மட்டும் இல்லை, அதோட ஏற்ற இறக்கம், அதுக்கு வந்து மியூசிக்கு இருக்கிற மாதிரி ஒரு நாம்ஸ் வந்துடுது. இது வந்து இப்படி இழுக்கணும், இங்கே கட் பண்ணணும், இங்கே ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு. அது இளையராஜா வந்து அந்த கோட்ஸ் நோட்ஸ் எழுதுகிற மாதிரி வந்து ஃபுல்லாக அப்படி வந்து நிற்குது. நீங்கள் சொல்ல நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இது வந்து ஒரு மியூசிக்கலையும் நம்ம லாங்குவேஜ் சொல்லுவோம், மியூசிக்கல் லாங்குவேஜ் சொல்லுவோம், பாடி லாங்குவேஜ் சொல்லுவோம், அது எல்லா. அப்போ இது வந்து இஸ் இட் எழுதப்பட்ட லாங்குவேஜா இல்லாட்டி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற லாங்குவேஜ்? அதாவது லாங்குவேஜ் ஒரு மொழி, அந்த மொழியை கடந்து இருக்கக்கூடிய ஒரு துவனி, ஒலி. வேதத்துக்கு பிரதானமாக ஒலிதான் முக்கியம், அந்த ப்ரனன்சியேஷனை விட அப்படின்னு நான் சொல்லும்போது இன்னொரு ஸ்டெப் டீப்பராக போகிறேன். வேதத்தில் என்ன சொல்கிறான்னா இந்திரசத்ருன்னு ஒரு சப்தம், அதை வச்சுண்டு அந்த காலத்தில் ஒரு உதாரணம் என்ன சொல்வான்னா, ஏற்றி சொல்ல வேண்டிய இடத்துல ஏற்றி சொல்லாமல், இறக்கி சொல்ல வேண்டிய இடத்தில் இறக்கி சொல்லாமல் ஒருவன் அந்த காலத்தில் ஒரு யாகம் பண்ணானா, இந்திரசத்ரு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி. அதில் என்ன ஆயிடுத்தான், அவன் ஒருவனை வீழ்த்த போய் அந்த துவனி மாறி அவன் வீழ்த்தப்பட்டான். ஸோ இது எதுக்கு இது எக்ஸாம்பிளாக சொல்வான்னா, வேதத்தில் எஸ்பெஷலி அந்த சவுண்டு ஸோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறதுக்காக அதுதான் குருமுகேன வரணம்னு. சரி, அது ஒரு பக்கம் வச்சுப்போம். இப்போ இது எந்த மொழின்னு கேட்டேன்னா சவுண்டு தான் அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லிடுவா. பட் இஃப் யூ ஹேவ் டு, பெரியவாளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இது ஒரு லாங்குவேஜ் கிடையாது, இது சப்தங்களின் தொகுப்பு. இது தொகுப்பு, இதுவே ஒரு சவுண்ட் லாங்குவேஜ்னு சொல்றா. இப்போ எப்படி பிரெயில்னு சொல்றோமோ, நம்ம எப்படி பாடி லாங்குவேஜ் சொல்றோமோ, எப்படி மியூசிக்கல் லாங்குவேஜ் மாதிரி சவுண்ட் தான் பிரதானம்.